உங்களைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள இவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவரைப் பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொண்டாலும் அவர்களை நம்மால் மாற்ற முடியாது. அவர்களிடம் நாம் பாதிப்படையாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள மட்டுமே முடியும். அவர்களே நினைத்தால் மட்டும்தான் மாற முடியும். ஒருவர் நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்றால் அவர்களின் எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யவில்லை என்று அர்த்தம் மற்றும் அவர்களின் தேவை நம்மிடத்தில் தீர்ந்துவிட்டது. எனவே அதையே எண்ணிக்கொண்டிருக்காமல் புறக்கணித்தவர்களை நீங்களும் புறக்கணித்து விடுங்கள். ஒரு செயலை செய்யும் போது முடிந்தவரை சிறப்பாக செய்து விடுங்கள். முதலில் செய்ய வேண்டும் என்பதற்காக அரைகுறையாக செய்யக்கூடாது. உண்மையாக இருப்பதுதான் கடினம். உண்மையாக இருப்பது போல் நடிப்பது எளிமையானது. அதைத்தான் இங்கு பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் யாருக்கும் இலவசம் இல்லை. நம்மை எல்லோரும் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ள. எனவே யாரிடமும் ஒரு அளவுகோலுடன் நட்பை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அதிகமாக பிறரின் அருகிலேயே இருக்கும்போது யாரும் நம்மை தேட மாட்டார்கள். எதிருள்ளவர்களை நன்கு புரிந்து கொண்டால் அவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை பேச மாட்டோம். வார்த்தைகளின் எண்ணிக்கை குறைந்து போகும். யாரையும் அதிகமாக தேடவோ அவர்களுக்காக காத்திருக்கவோ செய்யாதீர்கள். உண்மையில் நீங்கள் யார் என்பதை தேடவும் உங்களுக்காக மற்றவர்களை காத்திருக்க வைப்பதற்கான சூழ்நிலையையும் உருவாக்குங்கள். மற்றவர்கள் நம்மை கண்டு பரிதாபப்படுவதற்காக எதையும் செய்யாதீர்கள். உண்மையில் நம்மை போல் நாம் மட்டும்தான் உள்ளோம். இறைவன் நம்மை மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக படைத்துள்ளார். பிறரின் பரிதாப பார்வையை நம் செயலால் ஒருபோதும் ஏற்படுத்தாதீர்கள். எது உங்களிடம் உள்ளதோ அதை நிறைவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் நம்மை நிறைவாக எண்ணினால்தான் மற்றவர்களும் அவ்வாறே எண்ணுவார்கள். பேச்சிலும் செயலிலும் உங்களின் மதிப்பை குறைத்து காட்டாதீர்கள். பிறரை கவனிப்பது போல நம்மை நாம் கவனிப்பதும் இன்றியமையாதது. நாம் என்ன செயல் செய்கிறோம், சரியான நேரத்தில் சரியான செயலைத்தான் செய்கிறோமா, அதனால் நம் முன்னேற்றம் உறுதி செய்யப்படுமா என்பதை ஆராய்ந்து செய்தல் வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.